இப்போ சமுதாயத்தில் யாராவது ஒரு நிலையிலிருந்து திடீர்னு மேலே வந்துட்டா அப்போ என்ன சொல்கிறாங்க, அடிச்சது லக்கு, ஜாக்பாட்டு அப்படி இப்படின்னு அவங்கவுங்களோட புரிதலுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் கடவுளோட கட்டமைப்பில் இந்த லக்கு அப்படிங்கிறதே கிடையாதுங்க. இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம பணம் சம்பாரித்து வச்சுருக்கோம். அந்த பணத்தை இப்போ செலவுகள் ஏதாவது இருந்தாலும் அதுக்கு செலவு பண்ணாமல் வீடு கட்டுறதுக்காக இதை பயன்படுத்திக்கலாம், காலேஜ் படிப்பு செலவுக்கு வச்சுக்கலாம், கல்யாண செலவுக்கு வச்சுக்கலாம், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்குது அப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹோல்டு பண்ணி வைக்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி நம்ம பண்ண நல்லதுக்கு, அது போன ஜென்மத்திலேயோ இல்லை இந்த ஜென்மத்தில் எப்பயோ பண்ண நல்லதுங்க, அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சேரும்போது அதுக்கு இந்த பிரபஞ்சம் பல மடங்கு திருப்பி தரணும். ஆனால் அப்படி திருப்பி தர்றதுக்கு இருக்கும்போது அந்த நம்மளோட பிராரப்த கர்மா அதுக்கு அலோவ் பண்ணலினா, அந்த கர்மா பிரகாரம் அப்போ அதை அனுபவிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு இருந்ததுன்னா அது நம்ம அக்கௌண்ட்டுக்கு போயிருங்க. அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு நமக்கு எப்போ கிடைக்கணுங்கிறது நம்ம கடவுள் நம்பிக்கை ஆழமாக இருக்கும்போது நம்ம எப்படி அது அந்த நம்ம சம்பாரித்த பணம் ஒரு நல்ல காரியத்துக்கு தான் உபயோகம் பண்ணணும்னு ஹோல்டு பண்ணி வைக்கிறோமோ, அந்த மாதிரி கடவுளும் ஹோல்டு பண்ணி வைக்குங்க. சரி, இந்த டைமில் கொடுத்தா அது வீணாக போயிடும், அந்த காலகட்டம் ரொம்ப அத்தியாவசியமாக இருக்குது, அந்த டைமில் கொடுத்தா அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ண நல்லதுக்கு உண்டான பலனை டிலே ஆகி கிடைக்கிறதுக்கு பேர் தான் லக்குங்க. 0.00001% கூட நம்ம நல்லது பண்ணாமல் சிந்திக்காமல் பேசாமல் நமக்கு கிடைக்க வாய்ப்பே கிடையாதுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் முன்னோர்கள் தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொன்னாங்க. அதை நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கணுங்க. அதனால நம்ம நல்ல விஷயங்களை செய்வோம், அது பலன் உடனே கிடைச்சாலும் சரி, இல்லை நாளைய அதிர்ஷ்டமாக மாறினாலும் சரி, என்னைக்கு இருந்தாலும் அது நமக்கு தான் அப்படிங்கிற ஆழமான உண்மையை உணர்வோம், நல்லது செய்வோம்.